இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மே மாத ராசி பலன் முதல்ல எல்லா ராசிக்கும் எப்படி மாறப்போகுதுன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். 2024 மே மாதம் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துடன் தொடங்குது. குரு மே 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. மே 10ஆம் தேதி 2024 அன்னைக்கு மீன ராசியிலும் மேஷ ராசியிலும் புதன் பயிற்சியாராரு. செவ்வாய் அந்த மாதம் முழுவதும் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. மே 19, 2024 முதல் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு குரு பகவானோடு சேர்றாங்க. மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் இருக்கிறாங்க. சனி இந்த மாதத்தில் கும்பராசியில் தனியாகவே இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு சாதகமான வியாழன் இருக்கிறவங்க மே 19, 2024 முதல் பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. இப்போ இதை வச்சு கணிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியன் மேலும் குருவுடன் சேர்ந்து 9வது வீட்டில் அமர்றாங்க. இதன் பலனாக ஜாதகக்காரங்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினா புதிய வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு சாதகமான காலம் ஏற்படும். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 7ஆம் வீட்டில் தங்கி தொழில் பலம் தர்றாரு. வியாபாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஸ்திரத்தன்மைக்கான நேரமாக இருக்கும். உங்கள் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி அடைவாங்க. இதனால் மெதுவாக வேகத்தில் முன்னேற்றத்தின் உச்சத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. 5ஆம் வீட்டின் அதிபதி குரு இந்த மாதம் முழுவதும் 9வது வீட்டில் அமர்றாரு. கல்வித்துறையில் பல்வேறு முன்னேற்றங்களை ஏற்படுத்துது. 5ஆம் வீட்டில் குருவின் தாக்கம் உங்களுக்கு அறிவை பெறுவதற்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மகிழ்ச்சியான விளைவுகளை ஏற்படுத்தும். கல்வித்துறையில் ஒரு நல்ல வழிகாட்டி அல்லது ஆசிரியர் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட வழிகாட்ட முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் செவ்வாய் மேலும் ராகு இடையே பாதிக்கப்பட்ட நிலையில் 8வது வீட்டில் அமர்றாங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 2வது வீட்டில் கேது இருப்பது தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கணும். வார்த்தைகளால் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருது. அது குடும்ப சூழலை கெடுத்துருது. 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு 9வது வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. இது உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் காதல் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளுக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வாழ்க்கை துணை அளவிடப்பட்ட வழியில் தொடர்பு கொள்வார். இதனால் நடத்தை நேர்மறையானதாக இருக்கும். ஆனால் 8ஆம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் இருக்குது. கசப்பு மற்றும் கோபம் ஏற்படுது. மேலும் புதன் அதனுடன் சேர்ந்து இருக்குது. வாழ்க்கை துணையின் பேச்சில் சிக்கல்கள் ஏற்படலாம். இதனால் கூட்டாளர்கள் இடையே பல்வேறு வகையான சண்டைகள் ஏற்படுது. விவாதம் அதிகரிப்பதை கட்டுப்படுத்துறதும் கூட்டாளியின் ஆரோக்கியத்தில் சரியான கவனிப்பு எடுக்கிறதும். 8ஆம் இடத்துல ராகு செவ்வாய் புதன் பயிற்சினால் உங்களுக்கு பல்வேறு பொருளாதார சவால்கள் ஏற்படுது. குடும்பத்தில் உள்ள பிறரின் உடல்நலக் கோளாறுகள் மற்றும் தேவையற்ற பயணங்களால் செலவுகள் ஏற்படுது. மேலும் இது ஆரோக்கிய ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்திடும். புதனுடன் ராகு மற்றும் செவ்வாயின் அங்காரக தோஷம் இருக்குது. செரிமான கோளாறுகள், வயிற்று தோற்றுக்கள், இந்த மாதிரி உடல் உபாதைகள், சில வகையான அறுவை சிகிச்சைகள் அல்லது இழப்புகள் ஏற்படுது. விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பாதுகாப்பாக உங்கள் வாகனங்கள் ஓட்டிட்டு போக வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பயணம் செய்யல ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் யார்ட்டனாச்சும் கடன் வாங்கினீங்கன்னா கடன் கேட்டு வாகனத்தை ஓட்டுவதை தவிர்த்துருங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து படிக்கணும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி காண முடியும். நீங்கள் தொழிலில் புதிய உத்திகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாத ஆரம்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் சில சிரமங்கள் இருக்கும். என்றாலும் இந்த மாதத்தின் 2ஆம் பகுதியில் அதெல்லாம் சமாளித்து ஆறுதல் பெறுவீங்க. அதனால் திருப்திகரமான மனநிலை இருக்கும். இந்த மாதம் நீங்கள் பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா சிரமங்களிலிருந்து வெல்லலாம். உங்கள் வழக்கமான நடவடிக்கைகளில் மட்டும் ஈடுபடுங்க. மாற்றங்கள் எதுவும் செய்ய வேணாம். குறிப்பாக உத்தியோகத்தில் வேலை மாற்றம் வேண்டுனீங்கன்னா உங்கள் எண்ணங்களை கொஞ்சம் காலத்திற்கு தள்ளி போடுங்க. இந்த மாதம் அதற்கு ஆதரவாக இல்லை. இந்த மாதத்தின் 2ஆம் பகுதிக்கு பின்னாடி நிலைமை சற்று சீராகுது. வருமானத்தை பெருக்கணும்.
என்ற எண்ணம் எழலாம். அதற்கான முயற்சிகள் இழப்புக்களை அளிக்கும். அதனால் அதனையும் தள்ளி போடணும். தொழில் செஞ்சீங்கன்னா உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண இயலும். நிதி இழப்புக்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை தவிர்த்துருங்க. நிலங்கள், வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்குறத தவிர்க்கணும். உங்கள் சொத்துக்களை விற்று பணம் பெறுவதற்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். சகோதர சகோதரிகள், பிற இரத்த உறவுகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படணும். சுமூகமான உறவை பேணுவதற்கு மனதில் அமைதியை வளர்த்துக்கணும். தியானம் மேற்கொள்ளணும். கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது உறவின் பிணைப்பு மற்றும் நெருக்கத்தை பாதிக்குது. இது திருமண வாழ்க்கையில் சிரமங்களை அதிகரிக்குது. அதனால் உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போகணும். இந்த மாதம் காதல் உறவுகளில் தோல்விகள் மற்றும் முறிவுகளை காணலாம். மேலும் காதல் உறவுகளில் வெற்றியையும் மகிழ்ச்சியும் அடைவது கடினம். அதனால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்திடணும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு அவசியம். கல்வியில் தடைகளை கொண்டு வரும் தற்காலிக சிரமங்கள் இருக்கலாம். அதனால் அவற்றை கடந்து கல்வியில் வளர்ச்சி பெற பெற்றோர்களின் ஆதரவை பெறணும். காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் எழலாம். இது காதல் உறவுகளில் சிக்கலை அதிகரிக்கும். மேலும் உங்கள் துணையுடன் முறிவை ஏற்படுத்தும். சிரமங்களை தவிர்க்க உங்கள் காதல் உறவில் மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்க வேணாம். மூன்றாம் நபர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் பெரிய சிரமங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்குது. இது உறவுகளில் முறிவை கூட ஏற்படுத்தும். அதனால் உங்கள் அன்புக்குரியவருடன் தொடர்பு கொள்ளையில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் காதல் உறவுகளில் சிரமங்களை தவிர்க்க தனிமையை பராமரிக்கணும். பொது இடங்களில் சந்திப்பதை தவிர்க்கணும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க காதல் உறவை பற்றிய விவரங்களை யாரிடமும் பகிர்ந்துக்கிற வேணாம். மேலும் மூன்றாவது நபர் பார்த்திங்கன்னா உங்கள் அன்புக்குரியவரை சோதிக்க சில யோசனைகளை வழங்குவாங்க. இது உங்கள் துணையை கோபப்படுத்தும். காதலர்கள் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொள்ளணும். உங்கள் அன்புக்குரியவரை பற்றி மற்றவர்கள் சொல்வதை நம்ப வேணாம். நீங்களே ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் அன்பை வெளிப்படுத்தவும் வெற்றி அடையவும் இது உறுதுணையாக இருக்கும் மாதம் கிடையாது. மேலும் திடீர் வீழ்ச்சி மற்றும் அவமானம் ஏற்படலாம். இது மனக்கவலைகளை அதிகரிக்கும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை சற்று ஆட்டங்காணுது. சில நிதி நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். சிரமங்களும் போராட்டங்களும் அதிகரிக்கலாம். அதனால் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் அதிக கவனம் செலுத்தணும். உங்களில் ஒரு சிலர் வேலை இழப்பு காரணமாக வருமானத்தை இழக்க நேரலாம். இது நிதி நெருக்கடிகளை மேலும் அதிகரிக்கும். அதனால் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி நலம் விரும்பிகளின் ஆதரவை பெறணும். அதிர்ஷ்டத்தை நம்பி எந்தவிதமான பண முதலீடுகளையும் மேற்கொள்ள வேணாம். இது பெரிய நிதி இழப்புகளை ஏற்படுத்தும். அதனால் நஷ்டத்தை தவிர்க்க எந்த விதமான திட்டங்களிலும் முதலீடு செய்வதிலிருந்து விலகி இருக்கணும். உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துறது கடினமாக இருக்கும். மேலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளால் உங்கள் சேமிப்புகள் எல்லாம் குறையும். உங்கள் குடும்பத்தினர் அவசியம் மற்றும் அவசர தேவைக்கான பணத்தை செலவு செய்ய நேரலாம். உற்றார் உறவினருக்காக பணம் செலவழிக்கும் வாய்ப்பும் ஏற்படும். அதனால் எல்லோரிடமும் உங்கள் வரம்புகளையும் தூரத்தையும் பேணணும். மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க வேணாம். வீடு, நிலம், வாகன, சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளால் இழப்புக்களை சந்திக்கும் வாய்ப்பெல்லாம் உண்டு. முருகப்பெருமான வழிபடுங்க. இழப்புக்களை குறைச்சி கொடுப்பாரு. உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவார். உங்கள் நிதிநிலை மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் பணியிட சூழல் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்க வாய்ப்பே இல்லை. அதிக பணிகள் இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க வேண்டிய கவலை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மனச்சோர்வுடன் இருப்பீங்க. பொறுமையுடன் செயல்படணும். வழக்கமான நடவடிக்கைகளில் மட்டும் ஈடுபடணும். பிறரின் செயல்பாடுகளில் குறுக்கிட வேணாம். மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களால் சிரமங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம். இந்த மாதம் வேலை மற்றும் நீங்கள் எதனாச்சும் மாற்றம் செய்ய நினச்சா வேலையை மாற்ற செய்ய வேணாம். நீங்கள் தவறாமல் தியானம் மேற்கொள்ளணும். அதனால தான் அமைதி கிடைக்கும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் உத்தியோகத்தில் சிரமங்களை சமாளித்து முன்னேற முடியும். தொழில் விரிவாக்கம் அல்லது அபிவிருத்தி நடவடிக்கைகளில் உங்கள் பணத்தை முதலீடு செய்வதிலிருந்து விலகி இருக்கணும். கூட்டுத் தொழிலில் இந்த மாதம் சிறப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை.
கூட்டாண்மைகளில் முறிவுகள் மற்றும் வியாபாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுவது உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உதவும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். மார்பு, நுரையீரல், இதயம், தொடைகள் மற்றும் தலை தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு மே மாதம் துணை புரியும் காலம். அதனால் முழுமையாக மீட்புக்காக இந்த சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபட சான்ஸ் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யாராச்சும் சொல்லி சிகிச்சையும் அளிப்பாங்க. சிகிச்சையும் பலனளிக்கும். கவனமாக இருக்கணும். சிரமங்களை தவிர்க்க முருகப்பெருமானை தவறாமல் வழிபடணும். உடல்நல பிரச்சனைகளை சமாளித்து ஆரோக்கியத்தை பேண அது உதவும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டி வருது. மனதை ஒருமுகப்படுத்தி கவனச்சிதறலை தவிர்க்கணும். வெற்றியடைய அர்ப்பணிப்பு தேவை. குடும்ப செயல்பாடுகள், பொழுதுபோக்கு, நண்பர்களுடன் பயணம் போன்ற செயல்களை தவிர்த்துட்டு படிப்பில் கவனம் செலுத்தி படிப்பதன் மூலம் வெற்றி கனியை பறிக்க இயலும். உயர் படிப்புக்கு விரும்பிய கல்வி நிறுவனத்தில் தேர்வு பெறுவது கடினமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இலக்குகளை அடைய ஆசிரியர்கள் மற்றும் நலம் விரும்பியவர்களின் ஆதரவை பெறலாம். கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்கிரிவேருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 2, 6, 7, 8, 9, 10, 11, 12, 19, 22, 23, 24, 25 மற்றும் 26. அசுப தேதிகள் 1, 4, 5, 13, 14, 15, 16, 17, 18, 27 மற்றும் 28. இதுவரை இந்த பதிவில் மே மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். மே மாதம் 2024க்கான பதிவு. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.